வீரப்பறவை ஜடாயு. ஜடாயு ராமாயணத்தில் ஒரு முக்கிய பாத்திரமாக வருகிறது. ராமனுக்காக உயிர் தியாகம் செய்த பறவை ஜடாயு என்கிற வீர கழுகு ராமாயணத்தில் ஒரு முக்கிய பாத்திரமாக வருகிறது. ராமனுக்காக யுத்த காண்டத்தில் நிறைய பேர் உயிர் துறக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாக முதலில் ராமனுக்காக உயிர் தியாகம் செய்த பறவை அது. அலையில்லாத விளையாட்டு உடையவனுக்கு அவன் மனைவியை கவர்ந்த ராவணன் முகத்தில் அலையினால் விளையாடிய பறவை அது. ராவணன் ஜடாயுவின் நண்பரான தசரரின் புதல்வன் என்பதை ஜடாயுவின் ராமனிடம் பாசம் கொள்ள காரணம். தசரர் ஜடாயுவின் நட்பு எப்படி ஏற்பட்டது என்றொரு கதை உண்டு. கோசலைக்கும் தசோதரருக்கும் திருமணம் நடந்தால் பிறக்கும் குழந்தை மூலம் தான் வதம் செய்யப்படுவோம் என்ற ரகசியத்தை பிரம்மனிடமிருந்து அறிந்து விடுகிறார் ராவணன். எனவே கோசலையும் கவர்ந்து தசரர் பார்க்க இயலாதவாறு அவளை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி நதியில் உருட்டி விடுகிறான். தசரர் தற்செயலாக பெட்டியை பார்க்கிறார். பெட்டியின் உள்ளே என்ன இருக்கிறது என்றறிய ஆவல் கொண்டவராய் படகில் பெட்டியை தொடர்ந்து செல்கிறார். பெட்டி நீரில் மிதந்தவாறே விலகி செல்கிறது. படகோட்டி தசரர் பெரிதும் களைப்படைகிறார். அப்போது மேலாக பறந்து வருகிறது ஜடாயு. களைத்திருந்த தசரரை பார்த்து பறிவு கொள்கிறது அது. தன் முதியில் அவரை ஏற்றி கொண்டு நீரில் மிதந்து செல்லும் பெட்டியை தொடர்ந்து வானில் பறந்து செல்கிறது. பெட்டி கரை ஒதுங்கிய இடத்தில் தசரரை ஜடாயு இறக்கி விடுகிறது. பெட்டியை திறந்தால் உள்ளே கோசோலை. அவள் மலங்க விழித்தவாறே பெட்டியை விட்டு கீழே இறங்கிறாள். அங்கே தோன்றுகிற நரதர் அவர்களுக்கு திருமால் மகனாக பிறக்க போகிற விஷயத்தை சொல்லி இருவருக்கும் ஜடாயு சாட்சியாக திருமணம் செய்ய வைக்கிறார். தான் மனம் செய்து வைத்த தசரருக்கு கோசோலைக்கும் பிறந்த மைந்தன் என்பதால் தான் ராமன் மேல் ஜடாயுவுக்கு அதீத பாசம். ராவணன் சிவனிடம் வரம்பெற்று வாங்கிய வாள் சந்திரகாசம் என்கிற மகாசக்தி நிறைந்த வாள். அது மட்டும் ராவணன் கையில் இருந்தால் ராவணனால் அவளை வென்றிருக்க முடியாது. ஆனால் அந்த அபூர்வமான வாளை அவனுக்கு தந்தபோது சிவன் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். போர் தர்மப்படி போர் செய்தால்தான் ராவணனிடம் வாள் நிலைத்திருக்கும். இல்லாவிட்டால் அவனை விட்டு அது விலகிச் சென்று விடும். ஜடாயுவுடன் போர் புரிந்த அவன் சிறகுகளை சந்திரகாச வாளால் வெட்டிய பின் அசோகவனத்தில் சீதையை விட்டுவிட்டு மண்டோதரி இல்லம் தேடி போகிறான் ராவணன். மண்டோதரி, பிரவே, போகும்போது சந்திரகாச வாளை எடுத்து சென்றீர்களே, உங்கள் உயிரை காக்கும் வாள் அல்லவாது, இப்போது அதை காணவில்லையே, அது எங்கே என்று கவலையோடு கேட்கிறாள். ராவணன் திகைக்கிறான். சந்திரகாச வாள் அவனை விட்டு மறைந்து விட்டது. அது எப்படி மறைந்தது? நான் போர் தர்மப்படிதானே போர் செய்தேன் என்கிறான் ராவணன். அவன் ஜடாயுடன் செய்த போர் பற்றி அவனிடம் கேட்டறிந்த மண்டோதரி அவன் போர் தர்மப்படி போர் செய்யவில்லை என்று உண்மையை துயர்த்ததோடு விலகுகிறாள். ஆயுதத்தால் போர் செய்பவர்களை ஆயுதத்தால் தாக்கலாம். ஆனால் உடலால் தாக்குபவர்களை கை, கால் முதலிய உறுப்புகளை கொண்டே தாக்க வேண்டும். ஜடாயு அதன் உடலின் உறுப்பான அழகால் தானே தாக்கியது. அப்படியானால் போர் தர்மப்படி ராவணனும் தன் உடல் உறுப்புகளால் தானே அதை தாக்கியிருக்க வேண்டும். எப்படி ஆயுதமான வாளால் தாக்கலாம்? போர் தர்மப்படி போர் நிகழ்த்தாததால் தான் சந்திரகாச வாள் ராவணனை விட்டு சென்று விட்டது என்பதை மண்டோதரி வருத்தத்தோடு தெரிவித்த போது அவள் மனம் மிகுந்து சோர்வடைகிறது. என்றைக்கு ராவனிடமிருந்து அந்த வாள் மறைகிறதோ அன்றிலிருந்து ராவணன் வீழ்ச்சி ஆரம்பம் என்ற ரகசியம் அவளுக்கு ஏற்கனவே அவள் வழிபடும் சிவபெருமானால் சொல்லப்பட்டிருக்கிறது. ராவண வதமே ராம அவதாரத்திற்கான நோக்கம். அதற்கு ராவணனை பலவீனப்படுத்துவது முக்கியம். சந்திரகாச வாளை அவனிடம் இருந்து அகற்றியதன் மூலம் ராவண வதத்திற்கான பிள்ளையார் சுழியை போட்டு பெருமை ஜடாயுவுக்கு உண்டு. ராவணனால் சிறகுகள் முறிக்கப்பட்ட மண்ணில் சாய்ந்த ஜடாயு ராவணனின் வருகைக்காக உயிரை பிடித்து வைத்துக் கொண்டு காத்திருந்தது. சீதையை தேடியவாறு ராமன் லட்சுமணர்கள் ஜடாயு வீழ்ந்த கிடக்கும் பிரதேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். வழியில் வினைக்கொடி ஒன்று சிதைவிட்டு கிடப்பதை கண்டார்கள். எனவே வினையை கொடியாக கொண்டு
அரக்கனின் தேர் அங்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அரக்கனது வில் முறிந்து கிடப்பதையும் பார்த்தார்கள். அது ஜடாயு வாழும் பிரதேசமாகையால் ஜடாயு தான் தன் அழகால் வந்த அரக்கனின் வில்லை முறித்திருக்க வேண்டும் என்பதையும் யூகித்து அறிந்து கொண்டார்கள். அரக்கனின் அம்பரத்துணி கவசம் போன்றவையும் ஆங்காங்கே கீழே விழுந்து கிடந்ததை கண்டார்கள். திகைப்புடன் அதே பாதையில் தொடர்ந்து நடந்தார்கள். ஓரிடத்தில் அரக்கனது குண்டங்கள் சிதறி கிடப்பதையும் கூட கண்டார்கள். ஜடாயுவுக்கும் வந்த அரக்கனுக்கும் இடையே கடும் போர் நடந்திருக்கிறது என்பதற்கான சாட்சியங்கள் அவர்கள் கால் வைத்த இடங்களில் எல்லாம் தென்பட்டன. ராம லட்சுமணர்கள் ஜடாயு எங்கே என்று அந்த கழுகை தேடி பாசத்தோடு ஓடினார்கள். அந்த வீரம் நிறைந்த கழுகு குற்றுயிரும் குலையுருமாக அவர்களின் வரவை எதிர்பார்த்து தன் சிறிய விழிகளை திறந்தவாறு மண்ணில் கிடந்தது. ஜடாயுவின் தலையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்ட ராமணன் நடைபெற்ற அனைத்தையும் மரணப்படுக்கையில் இருந்து ஜடாயுவிடம் முழுமையாக கேட்டறிந்து ராமர் லட்சுமணர்கள் வந்தவன் 10 தலை அரக்கன் என்பதையும் அவன் சென்ற வழி தென் திசை என்பதையும் அவர்களிடம் பெருமூச்சு வாங்கச் சொன்னது அந்த கழுகு. ஜடாயு இறக்கப் போகிறது தருணம். ஜடாயு சொன்ன விவரங்களை கேட்ட ராமனுக்கு சீட்டம் பொங்கியது. இவ்வளவு நடந்திருக்கிறது, இந்த உலகம் சும்மா இருந்து விட்டதே, இந்த உலகை என்ன செய்கிறேன் பார் என அவன் வில்லை வளைத்தான். ஜடாயு நகைத்தது. உயிர் போகிற குருவாயில் கூட யாருக்காக உயிரை விடுகிறதோ அவரிடமே நியாயத்தை தைரியமாக எடுத்துச் சொல்ல அது மறக்கவில்லை. சீதையை அருகே இருந்து காப்பாற்றாமல் தவறு செய்துவிட்டு உலகை கோபித்து என்ன நியாயம் என்று ஜடாயுவின் கேள்வி ராமன் நெஞ்சை சுருட்டி விட்டது. ராமணன் தலைகுனிந்தான். ஜடாயுவின் தலை மண்ணில் சாய்ந்தது. அதன் பின்னர் நடந்த நிகழ்ச்சிகள் மனித ராமணன் பறவையான ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்து மன்னனால் பெரிய மேடை அமைத்தான். லட்சுமணன் உதவியோடு சந்தன கட்டைகளை காட்டிலிருந்து வெட்டி வந்தான். மணல் மேடையில் மேல் நறுமணம் கமலும் அந்த கட்டைகளை அடுக்கினான். கனமெங்கும் விளைத்திருக்கும் தருப்பை புல்லை பறித்து அந்த கட்டைகளின் மீது சமமாக பரப்பினான். அந்த தருப்பை படுகையின் மேல் வண்ண வண்ண மலர்களை பறித்து வந்த பரப்பி ஒரு மலர்படுக்கை அமைத்தான். பின்னர் நதியில் இருந்து நீர் எடுத்து வந்து ஜடாயுவின் உடலை நீராட்டினான். அப்போது ராமணன் வில்லிலிருந்து பெரிய நீரும் அந்த நதி நீரோடு சேர்ந்தே ஜடாயுவை நீராட்டியது. தன் மனைவியை காப்பாற்றும் பொருட்டாக கடுமையாய் போரிட்டு அந்த போரில் உயிரையே துறந்துவிட்ட அந்த வீர பறவையின் உடலை மெல்லத்தான் நீண்ட கரங்களால் பூ போல் அள்ளி எடுத்து மலர்படுக்கையில் கிடத்தின ராமனின் தாமரை பூங்கரங்கள். பின்னர் சந்தனம், மலர், நீர் முதலியவற்றை ஜடாயுவின் உடலின் மீது சொரிந்து ராமணன் மந்திரங்களை உச்சரித்தவாறு தன் தந்தைக்கு கொல்லி வைப்பது போன்று நெகிழ்ச்சியுடன் ஜடாயுவின் உடலுக்கு கொல்லி வைத்தான். நெருப்பு கனகனவென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. ஒரு பறவை கடவுள் கொல்லி வைக்கும் பொறுப்பெரு கிடைத்த மகாத்த்தை எண்ணிய வானில் பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் வியந்தார்கள். அதன் பின்னர் ராமனும் லட்சுமணனும் அருகே இருந்த ஒரு காட்டில் குளித்தார்கள். நதிக்கரையில் ராமனும் ஜடாயுவுக்கு மிகுந்த பாசத்தோடு நீர்க்கடன் செய்தான். நம் தந்தைக்கு நாம் செய்ய இயலாமல் போன ஈம கடனை நம் தந்தை போன்ற ஜடாயுவுக்கு செய்து நாம் ஆறுதல் அடைகிறோம் லட்சுமணா என ராமன் சொன்னபோது லட்சுமணன் விழிகளிலிருந்து கரகரவென கண்ணீர் வெள்ளமாய் பெருகியது. பின்னர் ஒருவாறு தங்கள் மனதை தேற்றிக்கொண்டு அவர்கள் இருவரும் சீதையை தேடி தொடர்ந்து நடக்கலானார்கள் என்கிறது ராமாயணம். ஒரு சிறிய பறவை பாத்திரமான ஜடாயுவை படிக்கும் நம் மனதில் பறந்து போகாமல் நிலையாக நிற்கும்படி செய்துவிட்டது ராமாயணம்.